மேசராசி நேயர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது, ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லை, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க, மேசராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க, இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மேசராசி பலனுக்குள்ள போகலாமா? மேசராசி அன்பர்களுக்கு வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு தான் ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம்ங்க. தயவு செஞ்சு முழுசா கேளுங்க, ஏன்னா இது உங்க தலையெழுத்தையே மாத்தக்கூடிய நாட்களா அமைய போகுதுங்க. சொல்ல போற இந்த 10 முக்கிய கணிப்புகளை ஒரு பேப்பர்ல எழுதி வேணா வச்சுக்கோங்க. இது நிச்சயம் 100% நடக்குங்க. இந்த 3 நாளில் ஒரு குறிப்பிட்ட உறவால உங்க வாழ்க்கையே தலைகீழா, அதாவது ரொம்ப நல்லபடியா மாறப்போகுதுங்க. இதை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற உறவினர்கள் வாயடைச்சு போக போறாங்க, பொறாமப்பட போறாங்க. அப்படி என்னதான் நடக்க போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஆழமா இந்த பதிவுல நம்ம பேச போறோம்ங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாவே ரொம்ப ஒரு போராட்டமான சூழ்நிலையில தான் நீங்க பயணிச்சுட்டு இருந்திருக்கீங்க. என்னடா வாழ்க்கை இது, நாம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு பல ராத்திரிகள் நீங்க தூங்காம கண் முழிச்சு யோசிச்சிருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, நீங்க ரொம்ப நம்பினவங்க கூட உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம். முதுகுல குத்தின கதையெல்லாம் நிறையவே நடந்திருக்கும். நீங்க யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்க எல்லாமே உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம உதாசீனப்படுத்திட்டு போயிருப்பாங்க. பண கஷ்டம், மன கஷ்டம், தொழில தடை, குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு நிலையில எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் கொடுத்த காலங்கள் எல்லாம் இப்ப மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது மாற்றத்தோட உச்சகட்டம் தான். இந்த நாட்கள்ல கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா, குறிப்பா சொல்லணும்னா ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுல அமைஞ்சிருக்குதுங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த 3 நாட்கள்ல நடக்க போற முதல் முக்கியமான விஷயம், ஒரு முறை உங்க வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. அது என்ன உறவு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப புதுசா உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற ஒரு நபரா இருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச, இல்லைன்னா ரொம்ப தூரமா இருந்து ஒரு நபரா கூட இருக்கலாம். வேலை செய்யற இடத்துல ஒரு உயர் அதிகாரியா இருக்கலாம், இல்லைன்னா தொழில்ல உங்களுக்கு உதவி செய்யற ஒரு கூட்டாளியா இருக்கலாம். சில பேருக்கு இது ஒரு காதல் உறவா கூட மலர்வதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நபர் உங்க வாழ்க்கையில உள்ள நுழையும் போது உங்களுக்கான கதவுகள் தானா திறக்கும். இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே இவங்களோட ஒரு சின்ன உதவியால இல்ல வழிகாட்டுதலால சுக்குநூறா உடைஞ்சு போயிடுங்க. இவங்க உங்களுக்கு ஒரு ஏணிப்படியா இருந்து உங்க முன்னேற்றத்துக்கு ரொம்ப பெரிய உறுதுணையா இருக்க போறாங்க. இதனால உங்க மனசுல இத்தனை நாளா இருந்த அந்த பாரம், அந்த தலகணம் எல்லாம் மொத்தமா இறங்கிடுங்க. 2வது முக்கியமான கணிப்பு என்னன்னா, உங்களுடைய இந்த திடீர் முன்னேற்றத்தை பார்த்து உங்க சொந்தக்காரங்க, உங்களை சுத்தி இருக்கிற உறவினர்கள் ரொம்பவே பொறாமப்பட போறாங்க. அதனால இவன்லாம் எங்க உருப்பட போறான், இவன்லாம் எங்க சாதிக்க போறான் அப்படின்னு உங்களை கேலி கிண்டல் பண்ணவங்க, உங்களோட ரொம்ப சாதாரணமா உங்களை எடை போட்டவங்க எல்லாமே இப்ப வாயடிச்சு நிக்க போறாங்க. ஏன்னா உங்களோட வளர்ச்சி அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, யாரும் எதிர்பார்க்காத அளவுல இருக்க போகுதுங்க. திடீர்னு உங்களுக்கு கிடைக்க போற இந்த யோகத்தை பார்த்து அவங்க கண்ணு உங்க மேல படுற அளவுக்கு ஒரு பெரிய பொறாம பார்வை உங்க மேல விழும். நீங்க அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்பட தேவையில்லை. இவன் இறைவனோட ஆசையும் கிரகங்களோட முழு நலமும் இப்போ உங்க பக்கம் இருக்குதுங்க. அவங்க என்னதான் பொறாமப்பட்டாலோ, என்னதான் உங்களுக்கு எதிராக சதி செய்ய நினைச்சாலும் அதெல்லாம் உங்ககிட்ட கூட நெருங்க முடியாதுங்க. உங்க வேலையை மட்டும் சரியா உண்மையா செஞ்சுட்டு வந்தாலே போதும், இந்த முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. 3வது விஷயம் பணவரவு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு ஒரு பெரிய பணவரவு வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குதுங்க. இது ரொம்ப நாளா வராதுன்னு நினைச்சு கைவிட்ட ஒரு பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரலாம். இல்லைன்னா உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வந்து அது மூலமா ஒரு பெரிய லாபம் கிடைக்கலாம். தொழில் செய்யறவங்களுக்கு யாரும் எதிர்பார்க்காத வகையில ஒரு பெரிய புதிய ஒப்பந்தம் கிடைச்சா அது மூலமா லாபம் பல மடங்கு
மடங்கு பெருக போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுற மேசராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்குதுங்க. இத்தனை நாளாக பணத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டம், பட்ட அவமானம் எல்லாம் இனிமேல் தீரப்போகுது. பணம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த பணத்தை நீங்கள் எப்படி சரியாக முதலீடு செய்யணும், எப்படி அதை சேமிக்கணும் அப்படிங்கிற புத்திசாலித்தனமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தானாக வந்துடுங்க. இந்த 3 விஷயங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை தேறிய அளவில் மாற்ற போகுதுன்னு நினச்சிடாதீங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மொத்தம் 10 முக்கியமான விஷயங்கள் இந்த 3 நாட்களில் நடக்க போகுது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் ஆரோக்கியத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு விஷயம் உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியை போட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படியாவது தான் கதவை தட்டுங்க. அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னா நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு ரொம்ப அவசியம். அந்த தெளிவை கொடுக்கறதுக்காக தான் இந்த 10 கணிப்புகளையும் ஒன்னொன்னா இன்னொன்று ஆழமாக சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ந்து கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகிற அடுத்தடுத்துக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. ஒரு முக்கியமான மாற்றம் உங்கள் ஆரோக்கியத்திலையும் மனநிலையிலும் நடக்க போகுதுங்க. இத்தனை நாளாக இருந்த ஒரு இனம் புரியாத கலக்கம் உங்களை அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். தூக்கம் சரியாக வந்திருக்காது. கொடுத்த பழைய நினைவுகள், யாராவது உங்களை அவமானப்படுத்துறது, இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணணுங்கிற பயம் உங்களை தூங்க விடாமல் பண்ணியிருக்குங்க. சில பேருக்கு அடிக்கடி தலைவலி, உடம்பு வலின்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தலையிலேருந்து இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புது சுறுசுறுப்பு, இன்னைக்கு நாள் எதையாவது சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே வருங்க. இந்த மன நிம்மதி தான் உங்கள் நெற்றிக்கு வரப்போகிற முதல் அடித்தளமே. அதனால் உங்கள் உடல் நலத்தில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போ காணாமல் போயிடும். முடிஞ்சா உங்களை வேலை செய்கிற இடத்துலையும் தொழிலையும் ஏமாத்த நினைச்சவங்களோட முகமூடி கிளிய போகுதுங்க. மேசராசிக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறவங்க, மனசில் ஒன்றும் வெளியே ஒன்றும் பேச தெரியாது. இதையே சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் கூடவே இருந்து குளிப்பறிக்கிற வேலைகளை நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு வேறு யாராவது ஒருத்தர் நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி நடக்காதுங்க. நீங்கள் என்ன திறமசாலின்னு உங்கள் மேலதிகாரிகளுக்கு தெரிய வர நேரம் வந்திருக்குதுங்க. உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க அவங்க தோண்டின குழியில் அவங்களே விழ போகிறாங்க. தொழிலில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க, குறுக்கு வழியில் உங்களை வீழ்த்த நினச்சவங்க எல்லாமே பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. உங்கள் நேர்மைக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய பரிசை இந்த 3 நாட்களில் ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. 6வது முக்கியமான கணிப்பு, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு சுபகாரியத்தை பற்றி பல மேசராசிக்கார குடும்பங்களில் ரொம்ப நாளாக கல்யாண பேச்சு தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. இல்லைன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கும். சில வீடுகளில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நல்ல செய்தி உங்கள் பாதுகாப்புக்கு வருங்க. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப மும்பரமாக ஆரம்பிக்குங்க. உங்கள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரும். அவங்க படிப்புலையோ இல்லை வேலையிலையோ ஒரு நல்ல நிலைக்கு போகிறத பார்த்து நீங்கள் ஆனந்த கண்ணீர் விட போகிறீங்க. இந்த நிம்மதி உங்கள் முகத்தில் ஒரு தனி கலையை கொண்டு வரப்போகுது. இந்த 6 விஷயங்களை தாண்டி இன்னும் 4 முக்கியமான சம்பவங்கள் இந்த நாட்களில் காத்துட்டு இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த குறிப்பிட்ட உறவு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது இந்த 6 விஷயங்களும் ரொம்ப நேர்மையாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல திசையில் கணிக்க ஆரம்பிக்குங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம முழுசாக நம்பி ஏற்றுக்கணும். எனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நல்லது நடக்கும்னு நீங்கள் சந்தேகப்படக்கூடாதுன்னா, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தனை கண்ணீருக்கும் இறைவன் கொடுக்குற பலன் தான் இது. அதனால் வரப்போகிற மாற்றங்களை சந்தோஷமாக ஏற்றுக்க தயாராக இருங்க. அந்த முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோட இன்னும் சில ரகசியமான பக்கங்களை தொடப்போகுதுங்க. அதை முழுசாக கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். 7வதாக ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் சொந்த வீடு அல்லது சொத்து சம்மந்தமாக நடக்க போகுது. வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம், தலைமுறைக்குன்னு சொந்தமாக ஒரு சின்ன இடமாவது வாங்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத மேசராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல் கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்த ஒரு இடம் வாங்குறதுக்கான தடைகள் முழுசாக விலகும். நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகை எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதே மாதிரி சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறதுக்கான நேரம் இது. இதுக்கெல்லாம் எங்கேருந்து திடீர்னு பணம் வரணும்னு நீங்கள் புலம்பலாம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பண வரவுக்கான வழிகள் எல்லாமே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப தெளிவாக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்க போகுதுங்க. 7வது விஷயம், உங்களோட குலதெய்வத்தோட நேரடி ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இது வரைக்கும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தீய சக்தி உங்களை தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கலாம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சறுக்கல், தொட்டதெல்லாம் தோல்வியில் முடியும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு இருந்த சில
திருஷ்டி தோஷங்கள் தாங்க. ஆனா இப்ப கிரக நிலைமை உங்களுக்கு சாதகமா மாறதுனால உங்க குலதெய்வமே நேர்ல வந்து உங்க தடைகளை எல்லாம் உடைச்செறிய போகுது. இனிமே நீங்க தொடர காரியம் எல்லாமே நல்லபடியா நடக்குமுங்க. நீண்ட நாளா போக நினைச்ச ஒரு ஆன்மீக பயணத்தை நீங்க இந்த நாட்கள்ல ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பயணம் உங்க மனசுக்கு ரொம்ப பெரிய ஒரு அமைதியும், உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளை பத்தின ஒரு தெளிவையும் கொடுக்க போகுது. 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா, 9 வருஷமா உங்களை பாழாப்படுத்தின வழக்கு விஷயங்கள், குடும்பத்துக்குள்ள இருந்த சொத்து பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரப்போகுதுங்க. பல இடங்கள்ல ஏறி இறங்கி உங்களுடைய நிம்மதி, பணம் எல்லாமே வீணா போயிருக்கும். நமக்கு என்னைக்குமே அழிவுகாம வரதான்னு நீங்க ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கான நியாயம் கிடைக்க போற அந்த பொன்னான நேரம் வந்துருச்சுங்க. உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாமே இப்ப வேற வழி இல்லாம உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுற சூழ்நிலை உருவாகும். நீங்க இழந்தது எல்லாமே பல மடங்கா உங்களை தேடி வரப்போகுது. இந்த வெற்றி உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதையை, ஒரு நல்ல அந்தஸ்தை உருவாக்கி கொடுக்க போகுது. இதுவரைக்கும் உண்மை ரொம்ப முக்கியமான கணிப்புகளை பார்த்துருக்கோங்க. இந்த 9 விஷயங்களுமே உங்க வாழ்க்கையோட அடித்தளத்தை எவ்வளவு பலமா மாத்த போறதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மாற்றங்கள் எல்லாம் உங்களை எந்த ஒரு உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப புரிஞ்சு கவனிக்கணுங்க. 10வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியமான விஷயம், உங்களுக்குள்ள நடக்க போற ஒரு பெரிய மாற்றம். அதனால நாம எதுக்கு நாய்க்கு இல்லை, நம்மளால எதுவும் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு நீங்களே உங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கே ஆச்சரியம் தரக்கூடிய வகையில ஒரு அசர பலம் உங்க மனசுக்குள்ள வரப்போகுது. நீங்க எடுக்க போற ஒரு அதிரடியான முடிவு உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் வாயடிக்க வைக்க போகுதுங்க. இது ஒரு புது தொழிலா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா பயந்து ஒதுங்கி வந்த ஒரு விஷயத்த தைரியமா கையில் எடுக்கிறதா இருக்கலாம். அவங்க தைரியத்தை பார்த்து உங்களுக்கு எதிராக நின்னாங்க பாருங்க, அவங்களுக்கே ஒரு பெரிய பயம் வரப்போகுது. மேசராசிக்காரங்களோட உண்மையான குணமே அந்த நெருப்பு மாதிரி எரியிற தைரியம் தாங்க. ஒரு நெருப்பு இப்ப மறுபடியும் பொழந்து விட்டு எரிய போகுதுங்க. அந்த தைரியம் தான் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்களை காந்தம் மாதிரி உங்க பக்கம் இழுத்து கொண்டு வரப்போகுது. நான் சொன்ன இந்த 10 விஷயங்களுமே ஏதோ சும்மா பாரத்துல வாக்குறுதி கொடுக்குற மாதிரி சொன்ன விருகங்களோட நிலைமை, குறிப்பா உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற அந்த அதிர்ஷ்டமான பார்வை, இது எல்லாத்தையும் வச்சு இவ்வளவு ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு முடிச்சு ஒண்ணு இருக்கு. நான் முதல் விஷயமா சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமா, ஒரு உறவு மூலமா இந்த மாபெரும் மாற்றங்கள் எல்லாம் ஆரம்பிக்க போகுதுன்னு. அந்த நபர் யாரு, அவங்களை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல நேரங்கள்ல தேடி வர அதிர்ஷ்டத்தை நம்ம அடையாளம் தெரியாம திருப்பி அனுப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு பெரிய தப்பை நீங்க செஞ்சக்கூடாது. அந்த நபர் எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைவாங்க, அவங்க மூலமா வரப்போற அந்த முதல் மாற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த 10 பலன்களையும் உங்களால முழுமையா அனுபவிக்க முடியுமுங்க. இப்ப இந்த நபரை பத்தின சில முக்கியமான அடையாளங்களை நீங்க கவனிக்கணும். அவங்க திடீர்னு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அவங்க பேசுற ஒரு வார்த்தையோ இல்ல அவங்க கொடுக்குற ஒரு சின்ன ஆலோசனையோ இத்தனை நாளா அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு ரொம்ப சுலபமா கொடுத்துடுங்க. எவ்வளவு நாள் இந்த விஷயத்த நாம ஏன் இப்படி யோசிக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய திறவுகோலா அவங்க உங்க கையில கொடுப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருந்தா அவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கணும். உங்களோட பிடிவாத குணத்தை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அந்த நபர் மூலமா இறைவன் உங்களுக்கு காட்ட போற அந்த வழியை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்படி நீங்க அவங்கள அடையாளம் கண்டு அவங்க மூலமா வர்ற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையோட ஒரு பொற்காலமா மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அந்த பொன்னான வாய்ப்பு எப்படி உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய நேரம் இது. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில இருக்குது. ஏன்னா அதிர்ஷ்ட கதவை தட்டும் போது நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடாது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எந்திரிக்கும் போது உங்க வாசல்ல ஒரு பெரிய தெளிவு இருக்குங்க. அன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முடிவு உங்க தொழிலை பத்தியோ இல்ல உங்க குடும்பத்தை பத்தியோ இருக்கலாம். ஆனா யாருக்கிட்டையும் இதை பத்தி முன்கூட்டியே சொல்லாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தி இருக்கிறவங்க கண் திஷ்டி, பொறாமை ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க வெற்றியை பார்த்து வயித்தெரிச்சல் படுறவங்க உங்க கூடவே தான் இருப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது, யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வராங்க அப்படிங்கிற விஷயத்த உங்க ரகசியமா வச்சுக்கோங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட இப்போதைக்கு எதையும் பெருசா பகிர்ந்துக்க வேண்டாம். காரியம் சாதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா, யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கிறதா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வர வாய்ப்பு இருக்குது. ஃபோன் மூலமாகவோ இல்லை நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் மூலமாகவோ அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த செய்தியை கேட்ட உடனே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. மேசராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் கோபமும் அவசரமும் அதிகமா இருக்குங்க. பொறுமைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். ஆனா இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட அந்த பலவீனத்தை நீங்க மாத்திக்கணும். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிதானமா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய வசந்த காலமா அமையும். உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய தொகையை எப்படி முதலீடு செய்யணும், எந்த வழியில செலவு செய்யணுங்கிற ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க. ஏன்னா திடீர்னு வர பணத்தை சரியா கையாள தெரியலன்னா அதுலயே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுமுங்க. அதனால ஒவ்வொரு அடியும் ரொம்ப பலமா
நிதானமா எடுத்து வைங்க. இந்த நாட்கள்ல உங்கள சுத்தி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே உங்க குலதெய்வத்த மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலைய ஆரம்பிங்க. முடிஞ்சா யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது உங்கள சுத்தி இருக்கிற தீய சக்திகள அழிச்சு உங்கள இன்னும் பல நல்ல விஷயங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. எத்தன நாளாகும் பட்ட கஷ்டங்கள் தீர்ந்துன கண்ணீர், தூக்கமில்லாத ராத்திரிகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இது. இனிமேல் உங்கள பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாம் உங்க முன்னாடி கைகட்டி நிக்க போறாங்க. உங்க அந்தஸ்து, உங்க புகழ் எல்லாமே ஊர் உலகத்துக்கு தெரிய போகுது. அதனால எத பத்தியும் பயப்படாம முழு நம்பிக்கையோட இந்த நாட்களை எதிர்கொள்ளுங்க. எப்பவுமே உண்மையா உழைக்கிறவங்க கைவிட மாட்டான். அந்த வகையில நீங்க அடைய போற அந்த மாபெரும் வெற்றி அனுபவிக்க முழுசா தயாராகுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சந்திக்க போற அந்த பொறாமை பார்வை இருக்கு பாருங்க, அது சாதாரணமானது கிடையாது. திடீர்னு உங்களுக்கு கிடைக்க போற அந்த ராஜயோகத்தை பார்த்து உங்க நெருங்கின சொந்தக்காரங்களே வந்தே மாறிடுவாங்க. நேத்து வரைக்கும் உங்களை ரொம்ப சாதாரணமா பேசினவங்க நீங்க கார் வாங்குறதையோ இல்ல புதுசா தொழில் தொடங்குறதையோ பார்த்துட்டு இவனுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பணம் வந்துச்சு, இவ்வளவு தப்பான வழியில தான் சம்பாதிச்சிருப்பான் அப்படின்னு உங்க முதுகுக்கு பின்னாடி பல கதைகள் கட்டி விடுவாங்க. ஆனா நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது. உங்க மௌனம் தான் உங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். ஏன்னா நீங்க பிறந்து வளர்க்க ஆரம்பிச்ச அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா மாதிரி உங்க நிம்மதியை படுத்துங்க. அதனால காதுல வாங்காத மாதிரி உங்க வேலையில மட்டும் கவனமா இருங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து அவங்களே ஒரு கட்டத்துல தப்பு பண்ணிட்டோம்னு திருந்தி உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. அது வரைக்கும் உங்க பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல உங்க பலமா இருந்து உங்களுக்கு குழிப்பறிக்க நினைக்கிறவங்கள நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்கலாம். அவங்க உங்ககிட்ட இனிப்பா பேசிட்டே உங்க ரகசியங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க வீட்டுல நடக்க போற நல்ல காரியங்களை பத்தியோ இல்ல உங்களுக்கு கிடைக்க போற பெரிய பணத்தை பத்தியோ தயவு செஞ்சு வெளியாட்கள் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு பொது ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு இருமுறை நல்லா படிச்சு பார்த்துட்டு அப்புறமா முடிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிற இந்த சமயத்துல உங்களை ஏமாத்த நினைச்சு சில பேர் உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா வர முயற்சி செய்வாங்க. அந்த நேரத்துல தான் நான் முதல்ல சொன்ன அந்த முக்கியமான உறவு உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை காப்பாத்த போகுதுங்க. அந்த நபர் உங்களுக்கு என்னென்ன ஆலோசனை சொல்றாங்களோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு கேளுங்க. அவங்க உங்க நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்கள தவிர வேற யார் பேச்சையும் கேட்டு இந்த 3 நாள்ல நீங்க எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. உங்க குலதெய்வத்தோட நேரடியா உங்களுக்கு இந்த சமயத்துல ஒரு கவசம் மாதிரி இருந்து உங்களை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்துங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எந்த சூழ்நிலையிலும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. மேசராசிக்காரங்க கடந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்களை நினைச்சு இப்ப கிடைக்க போற நல்ல வாய்ப்புகளை நழுவ விட்டுறாதீங்க. நேத்து நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமே நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் தான் அப்படிங்கிறத உங்க ஆள் மனசுல நீங்க ஆழமா பதிய வைக்கணுங்க. இந்த 3 நாட்களை நீங்க கோயில் குளத்துக்கு போறதோ இல்ல ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறதோ உங்களுக்கு இன்னும் பல நல்ல பலன்களை தேடித்தரும். வீட்டுல எப்பவுமே ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வினோதங்களை தவிர்த்துடுங்க. காலையிலயும் சாயங்காலமும் வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுறது உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த மாபெரும் வெற்றிக்கு ஒரு நல்ல அடித்தளமா அமைய போகுது. உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான அதிர்வலைகளை நீங்களே உருவாக்கிக்கணும். அதுதான் உங்களுக்கான முதல் படி. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க சொந்தக்காரங்க கிட்ட தான். அவங்க முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காட்டுறதா அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாமே முன்னாடி வந்து குற்ற விமர்சையில நிற்பாங்க. அவங்களுக்கு நீங்க எந்த கெடுதலும் செய்ய வேண்டாம். உங்க அசுர வளர்ச்சி தான் அவங்கள சாவடிச்சிடுங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. கிரக நிலைமை உங்களுக்கு இவ்வளவு சாதகமா இருக்கிறப்போ நீங்க ஆத்திரப்படவோ கோவப்படவோ அவசியம் இல்லை. உங்க காரியம் தானா ரொம்ப சுலபமா நடந்து முடிஞ்சிடும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனசை அமைதியா வச்சுக்கிறது மட்டும்தாங்க. பண விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. திடீர்னு உங்களுக்கு வரப்போற இந்த பணமழையை பார்த்துட்டு பல பேர் உங்ககிட்ட உதவி கேட்டு கடனா பணம் கேட்டு வந்து நிற்பாங்க. அவசரப்பட்டு இறக்கப்பட்டு யாருக்கும் பணத்தை தூக்கி கொடுத்துறாதீங்க. ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ரொம்ப இலகிய மனசு. யாராவது கஷ்டம்னு வந்து அழுது நின்னா கண்ணை முடிக்கிட்டு உடனே உதவி செஞ்சிருவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அப்படி செய்யக்கூடாதுங்க. உங்க எதிர்காலத்துக்கும் உங்க குழந்தைகளோட படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் அந்த பணத்தை ரொம்ப பாதுகாப்பா சேமிச்சு வைங்க. அதற்காவது யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சா சாப்பாடா வாங்கி கொடுங்க, இல்ல பொருளா வாங்கி கொடுங்க. ஆனா ரொக்க பணமா கொடுத்து உங்க அதிர்ஷ்டத்தை மற்றவங்களுக்கு தாரவாத்துறாதீங்க. இதை நீங்க சரியா செஞ்சாலே உங்க வாழ்க்கையில வரப்போற பாதி பிரச்சனை ஆரம்பத்திலே முடிஞ்சிடுங்க. தொழில் செய்யற இடத்துலயும் வேலை பார்க்குற இடத்துலயும் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வோ இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பொறுப்போ தேடி வரப்போகுது. இத்தனை நாளா நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே, நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்க உண்மையான திறமைக்கு தகுந்த மரியாதை கிடைக்க போகுது. குறிப்பா வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டவங்களுக்கு இல்லைன்னா வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு நம்ப முடியாத நல்ல செய்தி வந்து சேருங்க. அந்த செய்தி உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வாழ்க்கையோட அடுத்த கட்டம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க
போகுது அப்படிங்கிறத நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கண்கூட பார்க்க போகிறீங்க. அந்த மாபெரும் ஆச்சரியத்துக்கு உங்கள் மனசை இப்போ இருந்தே தயார்படுத்திக்கோங்க. மேசராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களுங்க. கல்யாணமான பல பெண்களுக்கு வீட்டில் இத்தனை நாளாக அவங்க ஒரு வேலைக்காரியாக மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. அவங்க உணர்வுகளுக்கு யாருமே பெரிய அளவில் மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. நாம் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னு பல நாள் ராத்திரியில் தலையணையில் முகம் பொதிச்சு அழுதுருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் மாமியார் ஆகட்டும், நாத்தனார் ஆகட்டும், எல்லாரும் உங்கள் உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இறங்கி வர போகிறாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி குடும்பத்தில் உங்களுக்கான ஒரு மரியாதையும் ஒரு சின்ன அதிகாரமும் கிடைக்க போகுது. சொந்தமாக வீட்டில் இருந்தபடியே ஏதாவது தொழில் செய்யணும்னு, நமக்கு ஒரு வருமானம் வேணும்னு நினைச்ச பெண்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு அருமையான வாய்ப்பு கதவு தட்ட போகுதுங்க. கணவர் இதுக்கெல்லாம் சம்மதிப்பார். ஆனா வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு அவரே முழு ஆதரவா இருந்து உங்க கனவுகளை நிறைவேற்ற போறாருங்க. அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு, குறிப்பா தேர்வு எழுதிட்ட முடிவுக்காக ரொம்ப பயத்தோடு காத்திருக்கிற மேசராசி மாணவர்களுக்கு நீங்க நினைச்சதை விட ரொம்ப நல்ல மதிப்பெண் கிடைக்க போகுது. நமக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு குழப்பத்துல இருந்தவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க ஆசைப்பட்ட படிப்பு எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா கிடைக்குமுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க பல இடங்கள்ல ஏறி இறங்கி அவமானப்பட்டாலும் எல்லாம் போதுமுங்க. நீங்க போன இடத்துல எல்லாம் உங்களை உதாசனப்படுத்தி அனுப்பியிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரப்போகுதுங்க. உங்க திறமைக்கான சரியான வாய்ப்பு உங்க கைக்கு வரப்போகுது. அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இனிமே உங்க வாழ்க்கை ஏறுமுகம்தான். உங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்தை எல்லாம் போக்கி அவங்கள சந்தோஷமா நீங்க ரசிச்சுக்க போற அந்த நல்ல காலம் உங்களுக்கு பிறந்துருச்சுங்க. இன்னொரு அது முக்கியமான விஷயத்தை நீங்க உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருந்து சில பேர் இந்த காலகட்டத்துல தானா கலக்கி போவாங்க. சண்டை போட்டு போலாம், இல்லைன்னா சொல்லாம போட கூட தூரமா போலாமுங்க. அவங்க போறாங்களேன்னு நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படவே கூடாதுங்க. ஏன்னா இறைவனா பார்த்து உங்களுக்கு துரோகம் பண்றவங்கள, உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிப்பறவங்கள உங்க வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிய போறாரு. உங்க நல்லதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பிரிவுகள் எல்லாம் நடக்க போகுது. சில கசப்பான உறவுகள் விலகினாதான் பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வர முடியும். ஒரு குப்பையை வெளியே கொட்டினாதான் அந்த இடத்துல நான் ஒரு நல்ல குறவை வைக்க முடியுங்க. அதனால யார் உங்களை விட்டு போனாலும் அவங்கள நினைச்சு கண்ணீர் சிந்திட்டு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்கு யார் உண்மையா இருக்காங்களோ அவங்கள மட்டும் உங்க கூட வச்சுக்கோங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல புதுசா யாராவது வந்து உங்ககிட்ட ரொம்ப அதிகமா பாசம் காட்டுனாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா உங்க நேரம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்துட்டு உங்களை யார் உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க பல பேர் வருவாங்க. இவங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப வருஷமா போகாம ஒரு பெரிய குறையா உங்க மனசுல நின்றுட்டு இருக்கும். ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்கும். காசு இருக்காது, இல்லைன்னா வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த குறையை தீர்க்கறதுக்கான நேரம் இதுதான். முடிஞ்சா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் உங்க குடும்பத்தோட போய் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச காணிக்கையே செலுத்திட்டு வாங்க. அப்படி ரொம்ப தூரமா இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்னு சொல்றவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைச்சு ஒரு தீபம் ஏற்றி மனசால பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து நீங்க தொடங்குற எல்லா காரியங்களையும் முன்னின்று சிறப்பா நடத்தி வைக்குங்க. நீங்க செய்ய போற எந்த ஒரு புது காரியமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உங்க முன்னோர்களை நினைச்சு மானசீரகமா வேண்டிட்டு ஆரம்பிங்க. உங்களோட ஆசீர்வாதம் தான் உங்க வாழ்க்கையில வரப்போற எல்லா தடைகளையும் சுக்குநூறா உடைக்க போகுது. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் இனிமே ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்க போகுது. இத்தனை நாள் நீங்க ஒரு பெரிய இருட்டுல வழி தெரியாம நடந்துட்டு இருந்திருக்கீங்க. ஆனா இப்போ உங்க குழந்தைகளுக்கான வெளிச்சம், உங்களுக்கான வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா உங்க கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்குது. வெளிச்சத்தை சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை ரொம்ப பிரம்மாண்டமா மாத்திக்க வேண்டியது முழுசா உங்க கையில தான் இருக்குதுங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு கிரக சூழ்நிலை மட்டும் காரணம் கிடையாதுங்க. உங்க பூர்வ ஜென்மத்துல நீங்க செஞ்ச சில தர்ம வினைகள், இல்லைன்னா உங்க முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச சில தவறுகள் கூட, சாபம் கூட உங்களோட நிழல் மாதிரி தொடர்ந்துட்டே இருந்திருக்கலாம். அதனாலதான் நீங்க எவ்வளவுதான் நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு அது தீமையா முடிஞ்சிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட அமைப்பு ஒரு அபூர்வமான ராஜயோகத்தை உருவாக்குறதால உங்களை சுத்தி இருந்த அந்த கர்ம வினைகள் எல்லாமே மொத்தமா எரிஞ்சு சாம்பலா போயிருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்தே ஒரு புதுசு மாதிரி மாத்தி எழுதப்பட போகுது. இத்தனை நாளா உங்களை கட்டி போட்டிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் எல்லாம் உடைஞ்சு நீங்க ஒரு சுதந்திரமான பறவையா உங்க வெற்றியை நோக்கி பறக்க போறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதியும் ஒரு தெய்வீக சக்தியும் குடியேற போகுது. இந்த நேரத்துல உங்க தொழில உங்களுக்கு தெரியாமலே உங்க கூட இருந்துகிட்டு உங்க வியாபார ரகசியங்கள் எல்லாம் உங்க எதிரிகளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த துரோகிகளை பத்தி நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க ரொம்ப விசுவாசமானவங்கன்னு நம்புனீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பெரிய அளவுல குழி பறிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இறைவனே அவங்களோட உண்மையான முகத்தை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறாரு. அப்படி அவங்க நாட்டும் போது நீங்க எந்த ஒரு பெரிய சண்டையும் போட வேண்டாமுங்க. அவங்க உங்க வாழ்க்கையில இருந்து உங்க தொழில இருந்து ரொம்ப அமைதியா ஓரங்கட்டிடுவாங்க. ஏன்னா இப்போ உங்க நேரம் ரொம்பவே உச்சகட்டத்துல இருக்குது. நீங்க போய் அவங்க
அவங்க கிட்ட மல்லு கட்டிட்டு இருந்தா உங்க பொன்னான நேரம் தான் வீணாகுங்க. அதனால அவங்க கர்மத்துக்கு விட்டுட்டு நீங்க உங்க அடுத்த இலக்க நோக்கி ரொம்ப வேகமா பயணிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பக்கத்துல காத்துட்டு இருக்குது. அதை எட்டி பிடிக்க வேண்டியது மட்டும்தான் இப்போ உங்க வேலை. அதுபோல மேசராசி நம்ம சொந்தமா ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டணும், இல்லைன்னா இருக்கிற வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டணும்னு ரொம்ப வருஷமா கனவு கண்டுட்டு இருப்பீங்க. அதுக்காக நீங்க சேர்க்கிற சிறு குறுவை சேமிப்பெல்லாம் திடீர்னு ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கோ முழுசா கரைஞ்சு போயிருக்குங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமேன்னு ரொம்பவே விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்க வீடு கட்டுற கனவுக்கு ஒரு பெரிய கடன் உதவி, பண உதவி கிடைக்க போகுதுங்க. ஒருவேளை நீங்க வங்கியில கடன் கேட்டு விண்ணப்பிச்சு அது ரொம்ப நாளா கடப்புல இருந்திருந்தா அந்த கடன் எந்த ஒரு தடங்களும் இல்லாம உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான உத்தரவு சேரும். உங்க சொந்த வீடு கனவு இந்த வருஷத்துக்குள்ளேயே ரொம்ப பிரம்மாண்டமா நிறைவேற போகுது. அதுக்கான முதல் செங்கலை நீங்க எடுத்து வைக்க போற நேரம் தான் இதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்தோட நீங்க புது வீட்டுல பால் பாய் காய்ச்ச போற அந்த சந்தோஷமான நாள் ரொம்ப சீக்கிரத்துல வரப்போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. பெரிய அளவுல எந்த நோயும் உங்களை தாக்காது. ஆனா இத்தனை நாளா இருந்த மன உளைச்சலால உங்க உடம்பு ரொம்பவே சோர்வடைஞ்சிருக்கும். சரியா சாப்பிடாம தூங்காம நீங்க உங்க உடம்ப ரொம்பவே கெடுத்து வச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போற நிம்மதி உங்க உடம்புல ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சிட போகுதுங்க. உங்க சாப்பாட்டு முறையில கொஞ்சம் நல்ல பழக்கங்களை கொண்டு வாங்க. காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்யறதோ இல்லை கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரதோ உங்க உடம்புக்கு ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்குங்க. ஏன்னா இனிமே நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டிய காலகட்டம் ஆரம்பமாக போகுது. உங்க கனவுகளை துரத்தி பிடிக்க உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடம்பு ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. அதனால உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உங்க உடம்பையும் மனசையும் புத்துணர்ச்சியா வச்சுக்க பழகுங்க. இது உங்களோட வாழ்க்கையை அடுத்த அத்தியாயத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ராஜயோகத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதா உங்க புத்திசாலித்தனமே அடங்கி இருக்குதுங்க. அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும், அதை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா காலையில எந்திரிச்ச உடனே உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைங்க. அதுவும் குறிப்பா கிழக்கு திசையை பார்த்து நின்று உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு பொழுது ஆரம்பிங்க. வீட்டில் எப்பவுமே சாம்பிராணி வாசம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு ஒரு பெரிய லட்சுமி கடாட்சத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குங்க. இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சாலே போதும். உங்களுக்கு வரப்போகிற பண வரவும் சரி, தொழில் வளர்ச்சியும் சரி, எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன ஒரு உறவை காதலாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நெருங்கின நண்பனாக கூட இருக்கலாம். அவங்க திடீர்னு இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே மறுபடியும் வர முயற்சி பண்ணுவாங்க. இத்தனை நாளாக உங்களை திரும்பி கூட பார்க்காதவங்க இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி வருவாங்க. மேசராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப வெள்ளந்தி பழைய பாசத்தை நினச்சி உடனே அவங்கள ஏற்றுக்க நினைப்பீங்க. ஆனால் தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஒரு தடவை உங்களை காயப்படுத்தினவங்க மறுபடியும் அதே காயத்தை தான் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்க போகிற நல்ல விஷயங்களை கெடுக்கிறதுக்காகவே அவங்க ஒரு சூழ்ச்சியோட தான் அவங்க வருவாங்க. அதனால் பழைய உறவுகள் யாராவது தேடி வந்தால் கொஞ்சம் தூரமாக வச்சு பழகுங்க. அவங்ககிட்ட உங்கள் ரகசியங்களை எக்காரணத்தை கொண்டு பகிர்ந்துக்காதீங்க. நம்ம செய்கிற விஷயத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சில எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப தூரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரலாம். அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய தொழில் வாய்ப்போ இல்லை ஒரு நல்ல லாபமோ கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக புதுசாக ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தவங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வண்டி வரப்போகிற நாட்கள் கூடி வர போகுது. இறைவன் எப்பவுமே உண்மையாக உழைக்கிறவங்களை கைவிட மாட்டான். அந்த வகையில் நீங்கள் அடைய போகிற அந்த மாபெரும் வெற்றியை அனுபவிக்க முழுசாக தயாராகுங்க. இந்த பதிவில் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. குறிப்பாக நான் சொன்ன அந்த ரகசியமான விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு காரியத்தை சாதிச்சுக்கோங்க. கீழே உங்கள் எண்ணங்களை பதிவு பண்ணும்போது முதல்ல நான் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு எழுதுங்க. ஏன்னா நீங்கள் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க. நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். அந்த மாபெரும் நல்ல சக்தி உங்களை சுற்றி இருக்கிற உண்மையான உறவுகளுக்கும் உங்கள் மேலே உண்மையான பாசம் வச்சிருக்கிற நல்ல நண்பர்களுக்கும் போய் சேரணும்னு நினச்சா அவங்களுக்கும் இதை அனுப்பி பகிர்ந்துக்குவாங்க. உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுற சொந்தக்காரங்க கிட்ட இதை எக்காரணத்தை கொண்டு காட்ட வேண்டாம். உங்கள் வாழ்க்கை இனிமேல் ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை தான். இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த எல்லா தடைகளும் இன்னையோட சுக்குநூறாக உடஞ்சி போச்சுங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து ஒரு பெரிய அரணா உங்களை எல்லாத்துல இருந்து எப்பவும் காப்பாற்றும். நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே இனிமேல் 100% வெற்றியாக மட்டும்தான் முடியும். உங்கள் எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப பிரம்மாண்டமாக நிம்மதியாக பண கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக அமையணும்னு நான் மனசார இறைவனை வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.